ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Meheru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Meheru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை. ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும். விகாரி வருடம் சித்திரை மாதம் சிம்ம ராசி பலன்கள். காலம் 14/4/2019 முதல் 14/5/2019 வரை. இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும்
சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விகாரி வருடம் சித்திரை மாதம் காலம் 14/4/2019 முதல் 14/5/2019 வரை ஒரு மாத காலத்திற்கான சிம்மராசி அன்பர்களுக்கு மாத ராசி பலன்களை கூற உள்ளேன். இந்த மாதத்துடைய கோச்சார கிரக நிலைகளை முதலில் கூறிவிடுகின்றேன். இந்த மாதத்துடைய ஆருட லக்னம் என்பது கடகம், ஆயில் நட்சத்திரம். அதே போல் இந்த மாதத்திலே உங்களுடைய ராசியாதிபதியே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்ய திரிகோண ஸ்தானத்தில் இருந்து, அது பாதகஸ்தானம் தான் தெரியும், ஆனால் ராசி பலனுக்கு அது பாதகஸ்தானமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது பாக்ய திரிகோண ஸ்தானமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்து குரு பார்வையில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. அதாவது பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அங்கே ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கடன், வழக்கு, வம்பு, தும்பு, கோர்ட்டு, நாட்டு கச்சேரி, அமீனா, வாய்தா வாங்குதல், இதுக்கான அதிபதி அங்கே அமர்ந்து, கூடவே சூழ்ச்சி கிரகங்கள், பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்ச்சி கிரகங்களும் அமர்ந்து உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்திலேயே பிரேத ஆத்மா கிரகமான குளிகன் அமர்ந்து, ஏதோ ஒரு ஆவி வந்ததுங்க வாயில் பேசிட்டு போயிடுச்சிங்க, நான் பேசலைங்க, எனக்குள்ளே ஏதோ ஒரு துஷ்டாவி பேசி என்னை வம்பில் மாட்டி விட்டுடுச்சிங்கன்ற மாதிரி இந்த மாதம் ஆரம்பிக்குது. அடுத்ததாக அந்த சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சுக்கிரன் இருந்து அதியோகத்திலே உங்களுடைய தன, வாக்கு, குடும்ப, லாபாதிபதி 8இல் மறைந்து நீசம் பெற்று மாதம் ஆரம்பிக்கிறது. பிறகு உங்களுடைய சுக பாக்யாதிபதி 10ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார் திக்பலத்துடன். 11ஆம் இடத்திலே அரவு எனும் ராகு பலமாக வீற்றிருக்கிறது. பிறகு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போக, பாக்ய, பிரயாண ஸ்தானத்திலே சந்திரன் சொந்த வீட்டில் சொட்சத்திரம் பெற்று ஆட்சி பெற்று ஆயில் நட்சத்திரத்திலேயே மாதம் ஆரம்பிக்கிறது. ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 22/4/19 வரலும் குரு பார்வை பெறும் உங்கள் ராசி, உங்கள் ராசியாதிபதி சுபிக்ஷம் பெறும். கடந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட இடுக்கண்கள் களையப்படும். அதாவது கிட்டத்தட்ட 10 நாள்னு வச்சுக்கலாம். 15, அதாவது 14/4/19 22/4/2019 10 நாள் உங்களுக்கு டைட்டாக நல்ல டைம் கிடைக்குது. இந்த 10 நாள் ஒரு புத்திசாலிக்கு 1 செகண்ட் போதும் சுதாரிக்கிறதுக்கு. உங்களுக்கு 10 நாள் கிடைச்சிருக்கு. அந்த 10 நாள் எத்தனை செகண்ட் இருக்குது, எத்தனை நிமிஷம் இருக்குது, எத்தனை ஹவர் இருக்குதுன்னு கணக்கு போடுங்க. அதுதானே புத்திசாலி. புத்திமான் பைல்வான்னு சொன்னானே தவிர பைல்வான் புத்திமான்னு சொல்லலையே. புத்திமான் பைல்வான். அந்த புத்தியை வச்சுக்கிட்டு தப்பிச்சிடணும். அந்த புத்திக்கே ஒரு கிரகம் இருக்கணும். அது உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியாதிபதி என்ற கிரகம் தான் புத்தி கிரகம். அந்த கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் சுதாரிச்சிருவீங்க. நல்லா இல்லைன்னா 100% உங்களுக்கு 10 வருஷமே கொடுத்தாலும் சுதாரிக்க மாட்டீங்க. அதனால தான் ஜோதிஷம் சொல்கிறது புத்தி கிரகமான பூர்வ புண்ணியாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அதனால் அதை அடிப்படை ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கும் போது 10 நாட்கள் அமோகமாகவும், பிறகு சில கிரக பயிற்சிகள் நடக்குது, அதையும் சொல்கிறேன், குறிப்பெடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பித்த அன்று இரவே சுக்கிரன் 8இலிருந்து மீனத்துக்கு போயிடுறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போய் உச்சபலம் பெறுறார். பிறகு அடுத்த கிரக பயிற்சியான குரு பகவான் அதிச்சாரத்தில் போனவர் மீண்டும் தான் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அர்த்தாஷ்டம குரு, அஞ்ஞான வாசம். எப்படி தான் சொந்த ஊருக்குள்ளேயே இருக்கணும், நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கணும், உங்கள் நகரத்திலேயே இருக்கணும், ஆனாக்க கடன்காரனுக்கு பயந்துருக்கணும். அந்த நிலைமை மீண்டும் பழைய நிலைமை வந்துடுது. தற்காலிகம் நல்ல இடத்துக்கு போச்சு, இப்போ மீண்டும் வந்துடுது. ஆக அந்த பீரியடு 22/4/2019, அதிலிருந்து 4/11/2019 வரலாம். அடுத்தது தான் வில்லங்கமே ஆரம்பம். 7/5/19 22/6/19 வரலும் அங்காரகன் மிதுனத்தில் சனி செவ்வாய் பார்வையோட ராகுகேதுடைய பிணைப்பில் உட்கார்றாரு. இதுக்கு இடையில் உங்களுக்கு புதன் நீசத்திலிருந்து பாக்ய திரிகோணம் வந்துடுறாரு. அது 3/5/2019 அந்த மாதமான 14/5/19 முடிகிற வரலும். ஆக உங்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சி விசேஷத்தையும் முயற்சியையும் தொழில் வளர்ச்சியையும், முடங்கி போன தொழில் இல்லை உத்தியோகஸ்தலாக இருந்தாக்கா இது வேலையே கிடைக்காதவங்க 2018 இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இப்போ பட்டுன்னு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், கூப்பிட்டு கொடுத்துருவான். நல்ல பெரிய கம்பெனியில் கடல் கடந்து போய் இனி வேண்டாம் எங்கள் கடன்காரனுக்கு பயந்துக்கிட்டு சில பேர் வைண்டப் பண்ணி போயிடலாம் வெளிநாட்டுக்குனாக்கா அவங்களும் கிளம்பிடுவாங்க. இப்போது இந்த சுக்கிர பயிற்சியில் அதுவும் நடந்துடும்.
அடுத்தது தொழிலில் ஒரு ஸ்திரமான ஒரு உத்தியோகத்தில் போய் உத்தியோகத்தில் உட்காருவாங்க. இது வரலும் ஸ்திர தொழில் வந்து அமைஞ்சு நடுவில் வந்து 7ல் வந்து அதாவது வந்து அந்த சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அர்த்தாஷ்டம குரு துரியோதன படை கவிழ்ந்த குருவில் சிக்கி சின்னாபின்னமானவங்க அத்தனை பேரும் இந்த ஒரு மாதம் அந்த 10 நாளில் சில சுதாரிப்பு வேலைகளை செஞ்சுக்கணும். பிறகு சனி செவ்வாயில் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். உங்கள் மனைவிக்கும் வரும், உங்களுக்கும் வரும். விபத்துகள் ஏற்படலாம், அறுவை சிகிச்சைகள் ஏற்படலாம். மார்பகம் சில பேருக்கு வந்து மார்பகத்திலே வந்து அறுவை சிகிச்சை நடப்பதற்கும் பைபாஸ் சர்ஜரி போன்ற அமைப்புகள் அது கர்ம வினைப்படி ஊழ்வினைப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். அதனால் சிம்மராசியில் பிறந்த எல்லாருக்குமே நடந்துடாது. அதனால் நீங்கள் உடனே பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனி செயற்கையில் தசை நடக்கிறவங்களுக்கு நடக்கும், இல்லாதவங்களுக்கு நடக்காது. அதுவும் 5ஆம் இடத்துலேருந்து நடக்கிறவங்களுக்கு தான் பைபாஸ் நடக்கும், மற்றவங்களுக்கு நடக்காது. இல்லைன்னா பைபாஸ் சர்ஜரியே நடக்கலைன்னா கூட பைபாஸ் சர்ஜரி நடந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். இதுக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கலாம்பா அப்படின்னு பேசுவோம்ல சில பேர். எனக்குப்பா பைபாஸ் சர்ஜரி வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான்ப்பா நடக்கும், எனக்கு வந்து இந்த ஒரு வருஷத்தில் 10 வாட்டி நடந்துச்சுப்பா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிரச்சனைகள்ப்பா, மனசு தாங்காது. மனசு தான் உடம்பு, உடம்பு தான் மனசு. அதனால சந்திரனை தான் வச்சு தான் இந்த ராசி பலனே, சந்திரனை வச்சு தான் ராசி பலன். அவனை தான் ராசினாலும் சந்திரன் தான், சந்திரனாலும் ராசி தான். அதே சந்திரன் தான் உடம்பு, உங்கள் உடம்புக்கு அதிபதி. ஒன்று உங்கள் உடம்பு பதம் பார்ப்பான், இல்லை உங்கள் மனசை பதம் பார்ப்பான். அவ்வளோதான் விஷயம். மனசை பதம் பார்த்தா உடம்பை விட்டுருவான், உடம்பு பதம் பார்த்தா மனசும் பதம் பார்த்தா மாதிரி தான். யோக ஜாதகங்களுக்கு மனசை மட்டும் பதம் பார்ப்பான், அவயோக ஜாதகங்களுக்கு உடம்பையும் மனசையும் சேர்த்து பதம் பார்த்துருவான். இது விஷயம். ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கு ஆன பலன். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஏன்னா 5ல் உட்காந்து சனியை செவ்வாய் பார்க்குறாரு, அவங்களுக்கு விபத்துகள் ஏற்படலாம். அதனால் உங்களுக்கு ஒரு பொருட்செலவு வரலாம். ஏதோ ஒரு பெரிய விபத்துக்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் கிரகங்கள் காட்டுது. தக்க தெய்வங்களிடம் உங்கள் ஜாதகத்தை காண்பித்து பரிகார முறைகளை மேற்கொண்டு நீங்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான மார்க்கத்தை தேடிக்கொள்ளுங்கள். பிறகு பணவரவு நாட்கள் தரப்படும், அதை செக் பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்கு வந்து மாதம் வந்து அதில் வருது, தேவைக்கு அதிகமாக, தேவை குறைவா, இல்லை தேவைக்கு ஏற்பவான்னு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ஜாதக பலமும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால் தான் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் என்பதற்காக சொல்கின்றேன். பிறகு சந்திராஷ்ட நாட்களில் மிகவும் விழிப்புணர்வாக இருங்க. ஏன்னா செவ்வாய் சனி பார்வை வேறு இருக்குது. வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருங்க. மனைவியோட கூடுமானவர்களுக்கு சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு மாதத்துக்கு போகாதீங்க. ஏன்னா சனி தான் மனைவி, செவ்வாய் தான் விபத்துக்கு அதிபதி. உங்களுடைய வாகனம் நீங்கள் மனைவியோட போனால் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை தவிருங்கள். பிறகு இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கு சிம்மராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம். சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact
9952959962, 98409 57612, website www.srimeheru.org.